கிறிஸ்துவின் குணங்கள் இல்லாவிட்டால் அந்த மனிதன் தேவனுக்காக எதை செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை துக்கப்படுத்தக்கூடியவனாக, தேவனை வேதனைப்படுத்தக்கூடியவனாக, தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை அல்ல துக்கத்தை கொடுக்கக்கூடியவனாய் இருப்பான். துக்கத்தை கொடுக்கக்கூடியவனாய் இருப்பான். கிறிஸ்துவின் சிந்தை முக்கியம். நீங்க புதிய ஏற்பாட்டு சவுல் பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியம் உள்ளவர், நியாய பிரமாணத்தை அறிந்தவர், தேவனுக்காக வாழக்கூடியவர். ஆனால் அவர் பிதாவாகிய தேவன் அனுப்பின அந்த மேசியாவை அறிந்து கொள்ளவில்லை, அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளவில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அந்த பவுலுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, கிறிஸ்துவனுடைய சுபாவம் இல்லை. இந்த பவுல் சவுலா இருக்கக்கூடிய நாட்கள்ல பக்தி வைராக்கியம் உள்ளவர் தான், நியாய பிரமாணத்தை அறிந்தவர், தேவனுக்காக செயல்படக்கூடியவர். ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவனை துக்கப்படுத்தக்கூடியதாக, தேவனை வேதனைப்படுத்தக்கூடியதாக, அநேக தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை அல்ல துக்கத்தை வேதனையை கொடுக்கக்கூடியவனாய். தேவானுடைய அந்த மரணத்துக்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சவுல் தான். அது காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளல, கிறிஸ்துவை ஆராதிக்கவில்லை. ஆகவே கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை, கிறிஸ்துவின் சுபாவம் இல்லை. ஒரு நாள் தமஸ்கு வீதியில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேரடியாக அவரை சந்தித்தார். அவரை சந்தித்து அவரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்ன? வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஒரு நாள் இந்த சவுலை சந்திக்கும்படி பரலோகம் இறங்கி வந்தது. பரலோகத்தின் தேவன் இறங்கி வந்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அந்த சவுலை சந்தித்து கேட்கிறார், சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆண்டவரே, நான் எங்கே உங்களை துன்பப்படுத்தினேன்? இல்ல, என்னுடைய மக்களை துன்பப்படுத்தினாய், என் சபையை துன்பப்படுத்தினாய். ஆகவே அவர்களை துன்பப்படுத்துகிற போது நீ என்னை துன்பப்படுத்துகிறாய், என்னை துன்பப்படுத்துகிறாய். இந்த சவுல் என்ன நினைச்சார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி நாம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்துக் கொண்டிருக்கிறோம், தேவனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், பரலோகம் நம்மை அங்கீகரிக்கும், தேவன் நம்மை அங்கீகரிப்பார், தேவன் நம்மை பாராட்டுவார் என்று சொல்லி நினைத்தார். ஆனால் மாறாக பரலோகம் துக்கப்பட்டது, தேவன் துக்கப்பட்டார், தேவன் வேதனைப்பட்டார், வேதனைப்பட்டார். ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை வராத வரை கிறிஸ்துவின் சுபாவம் வராது. கிறிஸ்துவின் சுபாவம் வராத வரை இந்த உலகத்துல தேவனுடைய திட்டத்தை, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற முடியாது. நான் எதை செய்தாலும் தேவன் அங்கீகரிக்க வேண்டும், என் ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கணும், என் ஜெபத்தை தேவன் கேட்கணும், நான் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நான் செய்யக்கூடிய ஊழியங்களிலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும்னா கிறிஸ்துவின் சிந்தை இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார்.
பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிரதான நோக்கம் என்ன? ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவத்தை அந்த மனிதன் வெளிப்படுத்த வேண்டும். ஆவியானவர் வந்த நோக்கமே என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இல்ல, சில செலக்டட் பீப்புள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இந்த 3 கூட்டத்தின் மீதுதான் தேவனுடைய அந்த அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவரும் இருந்து கிரியை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆவியானவர் வந்து அவர் தங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த ஆலயம். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவி எனக்குள் தங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல அவ்வப்போது வந்து போவார். ஆனால் புதிய ஏற்பாட்டுல நிரந்தரமாக உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே அவர் தங்கி இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள் தங்கி இருப்பதின் பிரதான நோக்கம் என்ன? எனக்குள் கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்கி கிறிஸ்துவின் சுபாவத்தை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள உண்டாகணும். ஆவியானவர் வந்து ஒரு மனுஷனை நடத்த ஆரம்பித்தால் நீங்கள் அடையாளம் அறிந்து கொள்ளலாம். அந்த மனிதனுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும். அந்த மனிதன் மூலமாக கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படும். இந்த பிரதரை வந்து ஆவியானவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சபையை ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஊழியக்காரை ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தேவ மனுஷனை ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு பிரதான அடையாளம் என்ன? ஒருவேளை நம்ம போடக்கூடிய நல்ல ஒயிட் ட்ரெஸ்ஸா, அல்லது நம்ம பாடக்கூடிய பாடலா, ஜெபிக்கக்கூடிய ஜெபமா, அல்லது நாம் அறிந்து கொண்ட அந்த வேதத்தினுடைய ஞானமா என்று சொன்னால் இதெல்லாம் தேவை. ஆனால் மிக முக்கியமான ஒரு அடையாளம் உண்டு. என்ன அடையாளம் என்று சொன்னால், எனக்குள் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியவனா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, உங்கள் கனிகளினாலே, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அற்புதத்தின் மூலம் அல்ல, அடையாளத்தின் மூலம் அல்ல, வேத அறிவின் மூலமாய் அல்ல, பாடி துதிக்கக்கூடிய துதியின் மூலமாய் அல்ல, ஜெபத்தின் மூலமாய் அல்ல. எனக்குள் ஆவியானவர் என்னை நடத்தினால், என்னை ஆட்கொண்டு நடத்தினால் எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும். என் மூலமாக கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும். என் மூலமாக ஆவியின் கனிகள் வெளிப்படும். இந்த கிறிஸ்துவின் சுபாவம், ஆவியின் கனிகள் வெளிப்படுகிற போது கிறிஸ்து மகிமைப்படுவார், பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. ஆவியானுடைய வேலையே என்னன்னா, எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்கி நான் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவனுடைய பிள்ளை எங்கெல்லாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் கிரியை செய்வார். ஆவியானவர் கிரியை செய்தால் அற்புதம், அடையாளம் நடக்கும், தேவனுடைய கிரிகள் நடக்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கிறிஸ்து அங்கே மகிமைப்படுவார். கிறிஸ்து எங்கெல்லாம் மகிமைப்படுகிறாரோ அங்கெல்லாம் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நான் துதித்தாலும், ஆராதித்தாலும், ஜெபித்தாலும், நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நான் கிறிஸ்துவின் சிந்தையோடு, கிறிஸ்துவின் சுபாவத்தோடு நான் செய்தால் மாத்திரமே பிதாவாகிய தேவன் அதை அங்கீகரிப்பார். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை வீணாய் போய்விடும். நம்முடைய ஜெபம் என்பது வீணாய் போய்விடும். இந்த கூரையை கூட தாண்டாது. ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை இருந்து கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யணும், நான் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிறிஸ்துவின் சிந்தை பிரதானம். கிறிஸ்துவனுடைய சிந்தை தேவை. கிறிஸ்துவனுடைய சிந்தை தேவை. கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாமல் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய முடியாது. எனக்கு ஒரு ஊழியம் செய்தால், நம்ம ஊழியம்னா வெளியில போய் நம்ம டாக்ஸ் கொடுக்கணும், இன்னும் ஆண்டவருடைய நாமத்தை பத்தி சொல்லணும், இதெல்லாம் ஊழியம் தான். ஆனால் ஊழியத்துல ரெண்டு வகையான ஊழியம் இருக்கு. ஒரு ஊழியம் என்னன்னா தேவனுக்கு ஊழியம் செய்வது, இன்னொன்று தேவனுக்காக ஊழியம் செய்வது. முதல் ஊழியம் என்ன? தேவ சமூகத்தில இருந்து கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கணும், இது கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கணும். இது தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம். தேவனுக்காக செய்யக்கூடிய ஊழியம் என்ன? என்னுடைய இடத்தை விட்டு, என்னுடைய ஸ்தானத்தை விட்டு நான் வெளியே புறப்பட்டு போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவர்களுக்காய் பிரயாசப்படுவது, அவர்களுக்காய் ஜெபிப்பது, அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பது, இது எல்லாமே தேவனுக்காக செய்யக்கூடிய ஊழியம். தேவனுக்கு ஊழியம் செய்யாம தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீசர்களை 3 வருஷ காலம் தன்னோடு கூட வைத்திருந்தார். எதற்காக என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, இரண்டாவது தேவனுக்காய் ஊழியம் செய்யும்படி அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் 3 வருஷ காலம் ஒரு பிசாசு பிடித்த மனிதனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேடி போய் விடுதலை கொடுக்கிறார். லேகியோன் பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனுக்கு தேடி போய் என்ன செய்யறாருன்னா ஒரு விடுதலை கொடுக்கிறார். அந்த மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் மறுபடியும் என்னுடைய இந்த கிராமத்துக்கோ பட்டணத்துக்கோ போக விரும்பல, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை சொல்லுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீ போய் தேவன் உனக்கு இறங்கி செய்ததை உன்னுடைய உறவினர்களுக்கு சொல்லு, உன் கிராமத்துக்கு சொல்லு என்று சொல்லி அவனை உடனே ஊழியத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் இந்த 3 வருஷம் 12 சீசர்களை தெரிந்தெடுத்து இந்த 3 வருஷ காலம் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கடியிலும், எல்லா நேரத்திலும் தன்னோடு கூட வைத்திருந்தார். எதற்கென்று சொன்னால் இவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்காக ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும், கிறிஸ்துவனுடைய சுபாவம் உருவாகணும், இவர்கள் உலகத்தை கலக்கக்கூடியவர்களாய் மாறணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதன் கர்த்தரை ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆலய கூடுகையில பங்கெடுக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுக்குள் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் உலகத்தோடு கலந்து விடுவான். ஆனால் ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்று சொன்னால் அவன் உலகத்தோடு கலக்கக்கூடியவன் அல்ல, உலகத்தை கலக்கக்கூடியவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் கனம் பண்ணுவார். அப்ப தேவன் நம்மளை கனம் பண்ணணும், நம்ம செய்யக்கூடிய ஆராதனை இருக்கணும், தேவன் அங்கீகரிக்கணும். ஜெபமா இருந்தாலும் தேவன் அங்கீகரிக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவன் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். தேவன் அங்கீகரிக்காத எதுவுமே நமக்கு ஆசீர்வாதமா இராது. நான் ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் தேவன் கிரியை செய்யணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கிரியை செய்யணும். கொஞ்ச நேரம் ஆராதித்தாலும் ஆண்டவர் கிரியை செய்யணும். ஆண்டவர் கிரியை செய்யாத எதுவுமே எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதம் இல்லை. நமக்கு ஒரு ஏக்கம் தேவை, தாகம் தேவை. ஏதோ கடமைக்காக வந்து ஆராதிக்கிறோம், ஏதோ சத்தியத்தை அறிந்து கொண்டோம், உபதேசத்தை அறிந்து கொண்டோம், ஜெபிக்கிறோம். இல்ல, ரிசல்ட் என்ன?
என்னுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிக்கிறாரா? என் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரா? நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்கிறாரா? தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியுதா? தேவனுடைய மகிமையை பார்க்க முடியுதா என்று சொல்லி ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்க கடவுள். ஆமென். அல்லேலூயா. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணும் பிரதர், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணும் பிரதர், 3 மணி நேரம் ஆராதிச்சோம் பிரதர். நல்லது. ஒரு தேவ பிள்ளை மணிக்கூர் கணக்காக ஆராதிக்கணும், மணிக்கணக்காக ஜெபிக்கணும். கண்டிப்பாக நீங்க ஆராதனையில வளரணும், ஜெபத்துல வளரணும், ஊழியத்துல வளரணும், எல்லாவற்றிலும் வளரணும். ஆனால் நாம் செய்யக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்து நம்மை கனப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவுடைய சுபாவம் வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய சுபாவம் வெளிப்படும். கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும். ஆகவேதான் பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிற போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இது இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், முடிந்தால் இருக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. கண்டிப்பாக பவுல் ஒரு கட்டளையாக எழுதுகிறார். கண்டிப்பாக ஒவ்வொரு சபைக்குள்ளும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். தேவனை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். நான் ஒரு காலத்தில் கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல. நான் தேவனை துக்கப்படுத்தக்கூடியவனாக, வேதனைப்படுத்தக்கூடியவனாக, அநேக பிள்ளைகளுக்கு கண்ணீரை வரவழைக்கக்கூடியவனாய் இருந்தேன். ஆனால் என்றைக்கு எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டானதோ, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று நான் கிறிஸ்துவின் சிந்தையோடு தேவனுக்காய் செயல்படுகிற போது தேவன் என்னுடைய ஊழியத்தை தேவன் அங்கீகரித்தார். என் பிரயாசங்களை தேவன் அங்கீகரித்தார். என் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படுகிறது. அநேக சபைகளை ஸ்தாபிக்க, அநேக தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்ப, அநேகரை தேவனுக்குள் கொண்டு வர, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். இதுக்கு காரணம் என்னன்னா கிறிஸ்துவின் சிந்தை. ஒரு மனிதனுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் என்று சொன்னால் ஆவியானவர் கிரியை செய்வதை யாரும் தடுக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. வேதத்துல அநேக நேரத்துல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தா கூட அங்கு கிறிஸ்துவின் சிந்தையை காணும், மாறாக உலகத்தின் சிந்தை இருக்கு. உலகத்தின் சிந்தை இருக்கு. அந்த உலகத்துக்குரிய சிந்தை, உலக மனிதனுக்குரிய சிந்தை தான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கு. அநேக பரிசுத்தவான் சொல்லுவார்கள், சபையின் போக்கு உலகத்தின் போக்காய் மாறணும். ஆனால் இன்றைக்கு உலகத்தின் போக்கு சபையின் போக்காய் மாறியது. இந்த சபைக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய மகிமை என்ன, தேவன் வைத்திருக்கக்கூடிய கிருபை என்ன, தேவன் வைத்திருக்கக்கூடிய அபிஷேகம் என்ன அப்படின்னா, இந்த சபை உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீர்வை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைப்பு தான் இந்த சபை. அல்லேலூயா. சபை சவால் விடணும். நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, ஆனால் விடுதலை குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். என் இயேசுவினிடத்தில் தான் உனக்கு வேண்டிய விடுதலை உண்டு. நீ இயேசுவினிடத்தில் வருகிற போது, நீ சபைக்குள் வருகிற போது உனக்கு விடுதலை உண்டு. ஆனா இன்னைக்கு மாறாக சபை என்ன செய்யுது அப்படின்னா, சபையில இருக்கக்கூடிய மக்கள், சபையில இருக்கக்கூடியவர்கள் விடுதலையை தேடி இன்னைக்கு உலகத்துல பல இடங்களுக்கு அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஜெபம் இருக்கு,
ஆராதனை இருக்கு, திரளான கூட்டம் இருக்கு. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. கிறிஸ்துவின் சிந்தைய இன்னைக்கு பார்க்க முடியல. ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேவ பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படணும், கிறிஸ்துவின் சிந்தை வெளிப்படணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையை பார்க்க முடியல. மணிக்கூர் கணக்காக மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள், தேசத்துக்காய் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிற கூட்டம் எழும்பிக் கொண்டே இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது, நல்லது. இன்னும் ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. தேவனை துதிக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக. ஆனால் தேசத்தில் மாற்றத்தை பார்க்க முடியல. ஆவியானவருடைய கிரியைகள் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கு, எங்கேயோ ஒரு இடத்துல. தேவனை துதிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இல்ல, தேவனை ஆராதிக்கக்கூடிய எல்லா இடத்திலும் இல்ல, எங்கேயோ ஒரு இடத்துல ஆவியானவர் கிரியை செய்வார். ஆனால் நீங்க ஆதி திருச்சபையில அப்போஸ்தல நாட்கள்ல பவுல் சொல்வதை போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஊழியம் செய்தார்கள், கிறிஸ்துவின் சுபாவத்தோடு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து பலத்த அற்புதத்தை அடையாளத்தை செய்தார். அல்லேலூயா. எல்லா இடங்களிலும், எந்த இடத்திலும் அப்போஸ்தலர்கள் தோற்று போகல, ஆதி திருச்சபை தோற்று போகல. எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் பலமாய் இருந்துச்சு, பலமா இருந்துச்சு. அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வந்த இந்த பவுலும் சீலாவும் சில விரோதிகள் மூலமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அந்த சிறைச்சாலையில நடு இரவில் என்ன செய்தார்கள்? ஜெபம் பண்ணி பாடி துதித்தார்கள். 2 பேரு கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. இந்த கட்டப்பட்ட நிலையிலும் தங்கள் தேவனை முறுமுறுக்கல, தேவனை குற்றப்படுத்தல, துதிக்காம இருக்கல, ஜெபிக்காம இருக்கல. அந்த இரவு நேரத்துல அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பரலோகம் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தது. பரலோகம் இறங்கி வந்தது, பரலோகத்தினுடைய மகிமை இறங்கி வந்தது, பரலோகத்தினுடைய கிரியைகள் இறங்கி வந்தது. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வல்லமை இறங்கி வந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. சிறைச்சாலைக்காரன் ஓடி வந்து, ஆண்டவமாரே, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாய் விழுந்து, நாங்க ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்தி கேட்டார்கள். அந்த சிறைச்சாலைக்குள்ள தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன? அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு, கிறிஸ்துவின் சுபாவத்தோடு அவர்கள் பாடி துதித்தார்கள், ஜெபித்தார்கள். பரலோகம் இறங்கி வந்தது, ஆவியானவர் கிரியை செய்தார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல நாட்கள்ல அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஊழியம் செய்தார்கள். அவர்கள் எந்த இடத்தில் ஜெபித்தார்களோ, எந்த இடத்தில் துதித்தார்களோ, எந்த இடத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார்களோ, அங்கே பரலோகம் அமைதியா இருக்கல, பரலோகம் சும்மா இருக்கல. பரிசுத்த ஆவியானவர் தன் வல்லமைகளை பலமாய் கொண்டு வந்தார், கிரியை செய்தார். அற்புதம் அடையாளத்தின் மூலமாய் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அநேகர் முழங்கால் படியிட்டு கேட்டாங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்க என்ன செய்யணும்? அன்னைக்கு 2 பேரு ஜெபம் பண்ணி பரலோகம் இறங்கி வந்தது, பரலோகத்துடைய மகிமை இறங்கி வந்தது, பரலோகத்துடைய கிரியைகள் இறங்கி வந்தது.
ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கூடி ஜெபிக்கிறார்கள், எத்தனையோ மக்கள் ஆராதிக்கிறார்கள், சபைகள் பெருகிக் கொண்டே இருக்கு, கிறிஸ்தவர்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் சபைகளை பெருக வேண்டும், இன்னும் கிறிஸ்தவர்கள் வளர வேண்டும், அநேக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊழியத்தில, நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட ஜீவியத்தில அவர் கிரியை செய்யும். ஆமென், அல்லேலூயா. ஏன் அதிகமாக அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை பார்க்க முடியல அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல. அந்த கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாதனால ஆவியானவர் கிரியை செய்யாமல் அமைதியாக இருந்து விடுகிறார். அவர் கிரியை செய்யறது இல்லை, அமைதியா இருந்து. அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, ஆதி திருச்சபையை பாருங்க. நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. போதும். ஆதி திருச்சபை ஜெபம் பண்ணின போது அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் இருந்த இடம் அசைந்தது. பாருங்க, அந்த ஆதி திருச்சபை மக்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஜெபித்தார்கள், ஒரு மனதோடு ஜெபித்தார்கள், ஏக சிந்தையோடு ஜெபித்தார்கள். கிறிஸ்துவின் சிந்தையோடு, கிறிஸ்துவின் சுபாவத்தோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அதை பார்த்த மற்றவர்களுக்குள்ளே இவர்களை குறித்த பயம் உண்டாச்சு. ஆமென், அல்லேலூயா. சபையை பார்த்தா பயம், தேவ பிள்ளைகளை பார்த்தா பயம், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்தா பயம். ஏன்னு சொன்னால் இவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு ஆராதிக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிந்தையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பரலோகம் அமைதியா இல்ல, பரலோகம் இறங்கி செயல்படுவதை அநேகருடைய கண்கள் பார்த்தது, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்கள் பார்த்தது, ஆச்சரியமா இருந்தது. ஆகவே இவர்களை குறித்த பயமும் நடுக்கமும் உண்டானது. அன்றைக்கு ஒவ்வொரு இடங்களிலுமே சபையை பார்க்கிற போது, தேவனுடைய ஊழியர்களை பார்க்கிற போது பயந்தார். இவர்களுக்குள்ளே விசேஷித்த ஒரு வல்லமை இருக்கு, விசேஷித்த கிருபை இருக்கு. இவங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது, இவங்க ஜெபம் பண்ணா சிறைச்சாலின் கதவுகள் உடையுது என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்தார்கள், அறிந்தார்கள், கேள்விப்பட்டார்கள். அவர்கள் இவர்களை பார்த்து, ஆதி திருச்சபை பார்த்து, ஊழியர்களை பார்த்து நடுங்கினார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்துல மற்றவங்களை பார்த்துதான் நடுங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு, அபிஷேகம் பெற்று எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, கிறிஸ்துவின் சுபாவம் இல்ல. ஆகவே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் கிரியை செய்யல, அவர் அமைதியா இருக்கிறார். ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா அமைதியா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ளும் எப்படிப்பட்ட சிந்தை இருக்கு அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தை ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா உலகத்துக்குரிய சிந்தை, மனிதனுக்குரிய சிந்தை ரொம்ப மிகுதியா இருக்கு, பெருத்து இருக்கு. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம் தொடங்கி வாசிங்கள். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில்
தான் தெரிந்தெடுத்த அந்த 12 சீசர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். அப்படி ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கக்கூடிய சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஏப்பா எல்லா இடங்களுக்கும் போறீங்களே, மனுஷ குமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? யோவான் சானகன் என்று சொல்லுகிறார்கள், எலியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அநேக காரியத்தை சொன்னார். சரி போகட்டும், நீங்க என்ன சொல்றீங்க? அதுல பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு பேதுரு பார்த்து பாராட்டுகிறார். உன்னுடைய மாம்ச ரத்தம் இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் உனக்கு வெளிப்பாடு கொடுத்து இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார், பாராட்டினார். கொஞ்ச நேரத்துல இப்ப இயேசு கிறிஸ்து தான் வந்த நோக்கத்தை முதலாக தன்னுடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்குகிறார். நான் எதுக்காக அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன செய்ய போறேன், பாடுபட்டு கடைசியில சிலுவையில மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் அப்படின்னு தன் வந்த நோக்கத்தை தன்னுடைய சீசர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். உடனே இந்த பேதுரு சொல்றாரு, தனியை கூட்டிட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நேரிடாது. உடனே ஆண்டவர் பார்த்து, பரவாயில்ல, என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, இவ்வளவு அன்பு வச்சிருக்க, வேற யாரும் இந்த அளவுக்கு என்னை நேசிக்கல, ஆனா பேதுருவே நீ ரொம்ப நேசிக்கிற அப்படின்னு சொல்லி பாராட்டல. அவர் சொன்னாரு, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த சீசர்களை தெரிந்தெடுத்தது எதுக்காக என்று சொன்னால், இந்த சீசர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை உருவாக வேண்டும், கிறிஸ்துவின் சுபாவம் உருவாக வேண்டும். இவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவின் சுபாவத்தோடு இவர்கள் ஊழியம் செய்யணும், உலகத்தை கலக்கக்கூடியவர்களாய் மாறணும். ஆனால் இது ஆரம்ப நாட்கள், இந்த சீசர்களுக்கு ஆரம்ப நாட்கள், இது ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள். இயேசோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தின் நாட்கள்ல அவர்களுக்கு இன்னும் அந்த கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகல, இன்னும் கிறிஸ்துவின் சுபாவம் உண்டாகல. இப்ப அவர்களுக்குள் என்ன சுபாவம் இருக்கு, என்ன சிந்தை இருக்குன்னா, உலகத்துக்கு ஏற்ற சிந்தை, மனிதர்களுக்கு ஏற்ற சிந்தை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார், உனக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவின் சிந்தை இல்ல, தேவனுடைய சிந்தை இல்ல, பரலோகத்துக்குரிய சிந்தை இல்ல, நீ உலகத்துக்குரிய சிந்தை, மனிதனுக்குரிய சிந்தை. கவனிங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வுலகத்துக்குரிய சிந்தையோடு நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். நம்ம ஆராதிச்சாலும் சரி, ஜெபம் பண்ணினாலும் சரி, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆவியான ஒரு கிரியை செய்யணும்னா இவ்வுலகத்துக்குரிய சிந்தையோடு நீங்கள் ஆராதிக்கிற போது, ஜெபிக்கிற போது, நீங்கள் கூடி வருகிற போது, அல்லது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆவியானவர் அங்கே கிரியை செய்ய மாட்டார். இவ்வுலகத்துக்குரிய சிந்தை என்பது அது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய சிந்தை, தேவனை வேதனைப்படுத்தக்கூடிய சிந்தை. அது பரலோகத்துக்குரிய சிந்தை அல்ல, பரலோகத்துக்குரிய சிந்தை அல்ல. அது தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய நோக்கத்துக்கு அது முரண்பாடானது. அப்ப தேவனுடைய திட்டம் நிறைவேறணும், ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ளே தேவனுடைய திட்டம், பரலோகத்தின் திட்டம் நிறைவேறணும், என்னுடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்கணும், தேவன் மகிமைப்படணும், என் ஜெபத்தை கேட்கணும், தேவன் கிரியை செய்யணும். நான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆவியானவர் கிரியை செய்யணும், ஆவியானவர் அங்கீகரிக்கணும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு எனக்கும்
கிறிஸ்துவின் சிந்தை தேவை. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை தேவை. இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து ஒரு அறிமுகம் தான். வரக்கூடிய நாட்கள்ல எதெல்லாம் கிறிஸ்துவின் சிந்தைங்கிற அந்த ஒவ்வொரு காரியத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இன்னைக்கு நமக்குள்ள ஒரு ஏக்கம் வேணும், ஒரு தாகம் வேணும். எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டும். எங்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சுபாவம் உண்டாகணும். ஆமென். அல்லேலூயா. அந்த தாகத்தோடு அப்படியே முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் கேட்க போறோம், ஆண்டவரே நான் உம்மை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். என் மேல தேவனுடைய நோக்கம் உண்டு, தேவனுடைய திட்டம் உண்டு. ஆண்டவரே எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், என்னை குறித்த நோக்கங்கள் திட்டங்கள் தடையில்லாமல் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், உலகத்துக்குரிய சிந்தை அல்ல, உலக மனிதனுக்குரிய சிந்தை அல்ல, தேவனுக்குரிய சிந்தை எனக்கு தேவை. கிறிஸ்துவுக்குரிய சிந்தை எனக்கு தேவை. கிறிஸ்துவுக்கு சிந்தை எனக்கு தேவை. பவுல் சொல்வதை போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. கிறிஸ்துவின் சிந்தையோடு ஒரு மனிதன் எதை செய்தாலும் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். ஆவியான் தன் வல்லமையை வெளிப்படுத்துவார், தன் மகிமையை வெளிப்படுத்துவார், தன் கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவார். கிறிஸ்து அங்கே மகிமைப்படுவார். கிறிஸ்து எங்கெல்லாம் மகிமைப்படுகிறாரோ அங்கெல்லாம் பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். பவுல் பிலிப்பியர் சபைக்கு எழுதுகிற போது, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது, இருக்க கடவுது. ஆண்டவரே எனக்கு கிறிஸ்துவின் சிந்தையை கொடுங்கப்பா. என் குடும்பத்துக்கு கிறிஸ்துவின் சிந்தையை கொடுங்க. என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். ஆண்டவரே எங்களுடைய பிரயாசங்கள் விருதாவாய் போய்விடக் கூடாது. எங்கள் ஆராதனை விருதாவாய் போய்விடக் கூடாது. எங்கள் ஜெபம் விருதாவாய் போய்விடக் கூடாது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமே. ஆவியானவருடைய கிரியைகளை பார்க்கணுமே. ஆவியானுடைய வல்லமையை பார்க்கணுமே. ஆவியானுடைய மகிமையை பார்க்கணுமே. கிறிஸ்துவின் சிந்தையை கொடுங்கப்பா. கிறிஸ்துவின் சிந்தையை கொடுங்க ஆண்டவரே. உலகத்துக்குரிய சிந்தை வேண்டாம், சராசரி மனிதனுக்குரிய சிந்தை வேண்டாம். எங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்துவின் சிந்தையை தருவீரா. கிறிஸ்துவின் சிந்தையை தருவீரா. அப்போஸ்தலர் ஜெபித்த இடத்துல அசைவு உண்டானது. ஆதி திருச்சபை ஜெபித்த இடத்துல அசைவு உண்டானது. இந்த தேசத்துல, எங்க குடும்பத்துல, எங்க பட்டணத்துல ஒரு அசைவை பார்க்க விரும்புகிறோம். தேவனுடைய கிரியைகளை பார்க்க விரும்புகிறோம். தேவனுடைய வல்லமைகளை பார்க்க விரும்புகிறோம். ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவனாய் என்னை மாற்றும். கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவளாய் என்னை மாற்றும். எங்க சபையை அப்படிப்பட்ட ஒரு சபையாய் மாற்றுவீராக. 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 நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குங்கிற வாக்கின்படி ஆண்டவரே, பவுல் தன்னுடைய அனுபவத்தை, தங்களுடைய அனுபவத்தை சபைக்கு ஆண்டவரே ஒரு அனுபவமாய் எழுதியிருக்கிறாரே, சாட்சியாய் எழுதியிருக்கிறாரே. ஆண்டவரே, நாங்களும் கூட ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் சுபாவமுடையவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. நாங்கள் எதை செய்தாலும் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சிந்தை முக்கியம் என்று சொல்லி எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் சிந்தையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் கிருபை தங்கி இருக்கட்டும்.
உடைய நன்மை தங்கி இருக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு ஆன்லைனில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இந்த உலகத்தை கலக்கக்கூடிய பிள்ளைகளாக, இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளைகளாக மாற்றுவீராக. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிற நீர் மாத்திரம் மையப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் bless you.